Hi friends, இந்த வீடியோவில் வந்து நம்ம பைத்தான் functool மாடியூலில் இருக்கக்கூடிய wraps decorator பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த wraps decorator வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்றதை பற்றி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் functool மாடியூலில் வந்துட்டு ரெடியூஸ் ஃபங்க்ஷன் அப்புறம் வந்து பார்ஷியல் கிளாஸ் பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம wraps decorator வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த wraps decorator வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு டெக்கரேட்டர் இருக்குது அப்படின்னா அந்த டெக்கரேட்டர் வந்துட்டு நீங்கள் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம அதை டெக்கரேட் பண்ணும்போது டெக்கரேட் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுடைய சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லைக் வந்து நமக்கு அந்த ஃபங்க்ஷனுடைய நேம், அதனுடைய டாக் ஸ்ட்ரிங், அப்புறம் வந்து டைப் அனோட்டேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷனுடைய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த wraps decorator வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட் சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் def add ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஆர்குமெண்ட் வந்து வாங்க போகுது. ஓகே, ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் என்ற 2 ஆர்குமெண்ட் வாங்க போகுது. ஸோ இந்த எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு இன்டிஜர் டைப் ஆஃப் டேட்டாவை வாங்க போகுது. அண்ட் சேம் y வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டிஜர் டைப் ஆஃப் டேட்டா வாங்க போகுது. அண்ட் இந்த ஃபங்க்ஷனுடைய ரிட்டர்ன் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண போகிற டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டிஜர் டைப் ஆஃப் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு டாக் ஸ்ட்ரிங் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டாக் ஸ்ட்ரிங்கில் வந்து நான் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்றதை நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதாவது நீங்கள் ஹிண்ட் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சிம்பிளாக வந்து இதை ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு சில என்னென்ன இன்புட்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் நான் அதில் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்புட்ஸ் வந்து எக்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒய். ஸோ இதை மட்டும் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து நான் ஆட் பண்ணி ஸோ நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் இதில் ஃபஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். சம் ரேண்டமான நான் வந்து வேல்யூ பாஸ் பண்ணிவிட்டு ஸோ பாஸ் பண்ணும்போது ஓகே இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கரெக்டாக ஆட் பண்ணி நமக்கு அந்த வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டாக் ஸ்ட்ரிங் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு பராமீட்டருக்கும் அதனோட டைப் என்னவாக இருக்கணுன்றதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் டைப் ஹிண்டிங் யூஸ் பண்ணி. ஸோ அதனோட ரிட்டன் டைப் என்னவாக இருக்கும்ன்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய இந்த டாக் ஸ்ட்ரிங், அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன, இதில் என்னென்ன பராமீட்டர்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்க்கறதுக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபங்க்ஷன்ஸில் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆட் டாட் double_underscore நேம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணால் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபங்க்ஷனுடைய நேம் என்னன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆட் double_underscore டாக்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த டாக் ஸ்ட்ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய டைப் அனோட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு அனோட்டேஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது கொடுத்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்ஷனரியை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது எதை ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த பராமீட்டர் என்ன டைப்பில் இருக்கணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பராமீட்டரும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது ரிட்டர்ன் டைப் என்னவாக இருக்கணுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அனோட்டேஷன்ஸ்ன்ற இந்த டிக்ஷனரியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்டர்ன்றது கீ. ஸோ இது ரிட்டர்ன் டைப். ஸோ அது என்ன டைப்ன்றது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பராமீட்டரும் என்னென்ன டைப்பில் இருக்குன்றத நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரு டிக்ஷனரியே ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் இது வந்து இந்த டைப் ஹிண்டிங் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இந்த அனோட்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்காது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி டிக்ஷனரி தான் இருக்கும். இதில் நம்ம இந்த டைப் ஹிண்டிங் ஆட் பண்ணும்போது ஸோ அந்த டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அனோட்டேஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஆட் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த அனோட்டேஷன்ன்ற இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரிட்டர்ன் டைப் என்ன இதெல்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த மாடியூலில் இருக்குன்றதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து double_underscore மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மெயின் மாடியூலில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது சேம் ஃபைலில் தான் வந்து நான் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்கரேட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போனால் சிம்பிளாக வந்து ஒரு டெக்கரேட்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ லாகிங்னு சொல்லிட்டு ஒரு டெக்கரேட்டர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த டெக்கரேட்டர் வந்து நான் இந்த ஆட் ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்னென்னலாம் இதில் இந்த ஃபங்க்ஷனில் வந்து சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா def லாகிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்கரேட்டர் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் வாங்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்_ஆர்க்ஸ் நான் இந்த லாகிங்கில் பாஸ் பண்ண போகிற இந்த ஃபங்க்ஷன் வந்து எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வாங்கணுன்றது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து நான் ஸ்டார்_ஆர்க்ஸ் அண்ட் double_star keyword_args வந்து நான் அதில் ஆர்குமெண்ட்ஸாக வாங்கிக்கிறேன்.
ஓகே. ஸோ வாங்கிட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த லாகிங் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்குலாம் நமக்கு டெக்கரேட் பண்ணுறாங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனை எந்த டைமில் கால் பண்ணாங்க, ஃபங்க்ஷன் நேம் என்ன, அப்புறம் வந்து அதனுடைய ஆர்குமெண்ட்ஸில் என்னென்ன இருக்குன்றதை ஜஸ்ட் நான் லாக் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு என்ன டைம்ன்றதை கெட் பண்ணுறதுக்காக டேட் டைம் மாடியூலேருந்து டேட் டைம் கிளாஸ் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் அதில் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கிறேன். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா டேட் டைம் டாட் டுடே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன டைம்ன்றது கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் நேம் வந்து எடுக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து ஸோ இந்த லாகிங்கில் என்ன ஃபங்க்ஷன் பாஸ் ஆகுறாங்களோ அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் அதில் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க் டாட் double_name நேம்ன்ற இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் இருக்குன்றதை கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் கெட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு இங்கே இந்த ஸ்டார் ஆக்ஸ் அண்ட் டபுள் ஸ்டார் ஆக்ஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. கீவேர்ட் ஆக்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகே. ரிட்டர்ன் ஃபங்க் ஆஃப் இந்த ஆக்ஸ் அண்ட் கீவேர்ட் ஆக்ஸில் இருக்கிறத நான் அன்பேக் பண்ணி இந்த ஃபங்க்ஷனில் நான் பாஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ அதனோட வேல்யூவா. ஓகே. ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இந்த இன்னர் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே. ரிட்டர்ன் இன்னர். ஸோ இப்போ வந்து நம்ம சிம்பிளாக வந்துட்டு ஒரு டெக்கரேட்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நான் நார்மலாக வந்து இது நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த லாகிங்குள்ளே பாஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஆட் சிம்பிள் யூஸ் பண்ணி எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் இந்த ஆட் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த லாகிங்கிறது ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஆர்குமெண்ட் ஆகுது. அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆட் ஃபங்க்ஷனை வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஓகே. ஆட்ன்றதை பாஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு இன்னர் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே. இதை நான் கால் பண்ணலை, ஒரு இன்னர் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. இப்போது நான் இதை வந்து நான் இந்த ஆடை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னர் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே. ஸோ இது வந்து இந்த லாகிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னர் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே. இது வந்து நம்ம டேரெக்டாக கால் பண்ணிக்கலாம். லைக் இப்போ ஆட் நான் 1,2 அப்படின்றத பாஸ் பண்ணால் இப்போ நம்ம இந்த நார்மலாக எப்படி நம்ம இந்த ஆட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுமோ அதே மாதிரி கால் பண்ணிக்கலாம். ஸோ கால் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு எரர் அடிக்குது. ஸோ நான் வந்து இதை அன்பேக் பண்ணல. ஸோ இதை நான் அன்பேக் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ணிட்டு எனக்கு அதனோட வேல்யூ என்ன ரிட்டர்ன் பண்ணுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அது எந்த டைமில் ரன் ஆயிருக்கு, ஃபங்க்ஷன் நேம் என்ன, ஆர்குமெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இப்போ சிம்பிளாக வந்து ஒரு டெக்கரேட்டர் வந்து நான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ நான் இதை வந்து நான் நார்மலாக பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை வந்து நம்ம சர்ச் சிம்பிள் யூஸ் பண்ணி நான் வந்து இதை டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஸோ லாகிங். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மோர் சிம்பிளாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு சேம் ரிசல்ட் தான் தருது. ஸோ முன்னாடி பண்ணதும் இப்போ இந்த ஆட் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா சேம் கான்செப்ட் தான். இப்போ இந்த ஆட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகுது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் கெட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன, அதனோட டாக் ஸ்ட்ரிங் என்ன, ஸோ அதனோட அனோட்டேஷன் மாடியூல் எல்லாத்தையும் வந்து நான் அதில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்னர்னு இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஆட் ஃபங்க்ஷன் கிடையாது, இது வந்து இன்னர் ஃபங்க்ஷன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லாகிங்குள்ளே இந்த ஆட் ஃபங்க்ஷனை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகே. அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம கால் பண்ணுறோம். இந்த இன்னர் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது அந்த ஆர்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நமக்கு இந்த ஆட் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஸோ இப்போ நான் நார்மலாக இந்த ஃபங்க்ஷனோட ஆட் ஃபங்க்ஷனோட நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து இன்னர் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ ஏன்னா இந்த லாகிங்கில் நம்ம வந்துட்டு ஆடை பாஸ் பண்ணுறோம், அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னரை தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. டாக் ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆடில் ஆட் பண்ணியிருக்கோம், பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே நன்னு வந்திருக்கு. ஓகே. அதுமாதிரி பார்த்திங்கன்னா டைப் அனோட்டேஷனும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டைப் ஹிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எம்டி டிக்ஷனரி வந்திருக்கு. ஸோ மாடியூல் வந்து மெயினில் தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே மெயினில் தான் இருக்குன்றதுனால மெயின்ன்றது வந்திருக்கு. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து நான் இதை நான் இந்த மாடியூல்லே வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயின்னு இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து இது நான் வந்து வேறு ஒரு ஃபைலில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் லாக் ஸ்டார்ட் பாயிண்ட்டு இன்னொரு ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் இந்த ஃபங்க்ஷனை சேவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த டெக்கரேட்டர் வந்து நான் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் லாக்ஸ் இம்போர்ட் ஸோ லாகிங்ன்ற இந்த டெக்கரேட்டர் வந்து நான் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாக்ஸ்ன்றது எடுத்துக்குது. ஓகே. அந்த மாடியூல் நேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எடுத்துக்குது. ஓகே. இப்போ இந்த மெயினில் இல்லை. ஓகே. பட் ஆனால் இந்த ஆட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மெயினில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா இந்த இன்னர் ஃபங்க்ஷனுடைய இன்ஃபர்மேஷன்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கு. நம்ம டெக்கரேட் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. ஓகே. இந்த ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து wraps டெக்கரேட்டர் வந்துருக்கு. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக ஃபங்க்டூல் மாடியூலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் functools import wraps. இப்போது நான் வந்துட்டு இதில் இந்த wraps டெக்கரேட்டரை யூஸ் பண்ணி இந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷனோடைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து என்னால் வந்து சேஞ்ச் ஆகாமல் என்னால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம இந்த இன்னர் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம இந்த wrap ஃபங்க்ஷனை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணணும். ஓகே.
ஸோ இதை வந்து நம்ம 2 விதமாக பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து நம்ம நார்மலாக வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த இன்னர் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏன்னா இந்த இன்னர் ஃபங்க்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷனுடைய சில சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த இன்னர் ஃபங்க்ஷனை வந்து நான் அந்த wraps டெக்கரேட்டரில் பாஸ் பண்ணணும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷனை இன்னர் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இன்னர் ஈக்குவல் இந்த wrapsல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு எந்த ஃபங்க்ஷனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் காப்பி பண்ணணுன்றதை நம்ம பாஸ் பண்ணணும். அதாவது எது ஒரு பேஸ் ஃபங்க்ஷன், எது ஒரிஜினல் ஃபங்க்ஷன்றதை நம்ம இதில் மென்ஷன் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ன்றது தான் ஒரிஜினல் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஃபங்க்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஆட்ன்றது தான் ஒரிஜினல் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ன்ற இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இதில் பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபங்க்ன்றதை பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காப்பி பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணிட்டோம். இந்த wraps வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இன்னருக்கு வந்து நம்ம டெக்கரேட் பண்ணணும். ஓகே, ஸோ இன்னர்ன்றதை நான் அதில் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகலை. ஸோ இதை நான் இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக ஸோ wrapsன்றதை நம்ம வந்து இதில் கொடுத்துட்டு ஸோ எந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷனோட இன்ஃபர்மேஷன்ஸை காப்பி பண்ணணுன்றதை நம்ம இதில் பாஸ் பண்ண போதும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஃபங்க்ன்றதை பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, இதுதான் ஒரிஜினல் ஃபங்க்ஷன். இந்த லாகிங்கில் பாஸ் பண்ணக்கூடியது தான் ஒரிஜினல் ஃபங்க்ஷன். ஓகே, அதை வந்து நான் அதில் பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் அதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷனுடைய எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சேஞ்ச் ஆகலை. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் நேம், டாக் ஸ்ட்ரிங், அந்த டைப் அனோடேஷன், மாடியூல், இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேஞ்ச் ஆகலை. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஹெல்ப்பில் போட்டு பார்த்தாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஹெல்ப்பில் வந்து நான் இப்போ டேரெக்டாக ஆட்ன்ற அந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஆட்ன்றது வந்து இந்த ஹெட்டர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்படியே இருக்குது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக் ஸ்ட்ரிங் என்னென்னன்றதெல்லாம் நமக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் பிரிண்ட் பண்ணி காட்டுது. ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த wrap டெக்கரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த wraps டெக்கரேட்டர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றது உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பாய்.